வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுடிதாரோட ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, அதே மாதிரி சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறமா கீழே வந்து சைடு ஓப்பன் எப்படி அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு நான் மார்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுடிதாரோட ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த கையில் வந்து கை நம்ம கட் பண்ணும்போதே குடஞ்சி வெட்டியிருப்போம். அதை சின்னதாக கட் கொடுத்து மார்க் கூட பண்ணி வச்சுருப்போம். அந்த மார்க் பண்ணது வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு கொஞ்சமாக மெதுவாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சைடு நம்ம தைச்சிருக்கோம். இதே மாதிரியே நீங்கள் ரெண்டு சைடுமே, ஒரு சைடு நீங்கள் ஸ்லீவ் வச்சிட்டிங்கனாலே இன்னொரு சைடு கரெக்டாகவே அது வந்துடும். நான் ரெண்டு பக்கட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து மடிச்சிருக்கோம். எவ்வளோ நம்ம கட் பண்ணும்போது எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் எங்கே விட்டீங்களோ அங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் எங்கே விட்டீங்களோ அங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி அழகாக ஒரு ஸ்கேலில் ஒரு லைன் கூட ட்ராப் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நம்ம கட் பண்ணும்போதே போட்டிருப்போம், இன்னொரு சைடு இருக்காது. அதனால் ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க. இப்போ சைடு ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து நம்ம 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதை மேலே 1 இன்ச்சுக்கு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் அப்படியே நம்ம ஸ்கேலில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கே 1 இன்ச்சு, நடுவில் வந்து 1.5 இன்ச்சு, மேலெல்லாம் 1.5 இன்ச்சு இருக்குது. அப்படியே நீங்கள் வளைவாக தைக்குங்க. ஸ்ட்ரைட்டாக தைக்க வேணாம். கோடு தான் போட்டிருக்கோம். தைக்கும்போது அப்படியே வளைவாக ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தைக்கும்போது முக்கியமாக கவனிக்கிறது வந்து நம்ம சைடு ஓப்பன் எங்கே விட போகிறோமோ அந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு கரெக்டாக அந்த 1 இன்ச்சு வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். கிராஸாக இல்லாமல் நேராக 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுங்க. அந்த இடத்துல நல்லா ரஃப் அடிச்சுட்டு அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எத்தனை தையல் வேணால் நீங்கள் போடலாம். ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஓப்பன் வைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து இன்னொரு தையல் ஒன்று நான் போடுறேன். ஸ்லீவில் இருந்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல வரப்போ மட்டும் நம்ம 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்துடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஒரு தையல் தான் அந்த இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து அப்போ நம்ம சைடு தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. 1 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். இப்போ அந்த 1 இன்ச் அப்படியே நீங்கள் அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து நல்ல பக்கம் கீழே இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, திரும்ப ஒரு 1/2 இன்ச்சு, ரெண்டு மடிப்பு. நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் முதல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்பி மடித்து ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். நான் வந்து அட் அ டைமில் டபுள் ஃபோல்டு பண்ணி தான் நான் தைக்க போகிறேன். எப்படி தைக்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக தைங்க. இந்த ஓப்பன் வந்து அப்போ தான் ரொம்ப அழகாக வரும். நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கிறதுனால அது வரைக்கும் நீங்கள் தைக்கணும். இப்போ டபுள் ஃபோல்டு அப்படியே படித்து அப்படியே தைச்சிட்டு வரோம். இப்போ எவ்வளோ தூரம் நம்ம தைக்கணுங்கிறத மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஊசி வந்து நம்ம வெளியே எடுக்கவே கூடாது. இப்படியே தான் நம்ம வைக்கிறோம். மேலே 1 இன்ச்சு மேலே வரைக்கும் நம்ம தைக்கிறோம். ஓப்பன்லேருந்து மேலே 1 இன்ச் வரைக்கும் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் தைச்சிட்டு சின்னதாக ஒரு ரஃப் அடித்து அப்படியே ஊசி வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்ம தைக்கணுமோ அதை நீங்கள் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிதியை மடித்து கீழே விட்டு அந்த இடத்துல ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க.
ரஃப் அடிச்சுட்டு திரும்பவும் ஊசி எடுக்கக்கூடாது வெளியே. ஊசி அப்படியே வச்சுட்டு தூக்கிட்டு திரும்ப டர்ன் பண்ணிக்கணும். இப்போ வந்து திரும்பவும் டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முடியும் போது நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். தைச்சிட்டோம். இப்போ நல்ல பக்கம் எடுத்துகிட்டு அதோட எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் திரும்ப ஒரு படிமானத்தில் ஒன்று போட்டுக்கோங்க. தைச்சிட்டே வரும்போது அந்த சைடு ஓப்பனில் இருக்க மட்டும் அப்படியே ஒரு வி ஷேப் போடுற மாதிரி கொஞ்சம் மேலே போகுங்க. கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே ஊசியை வச்சுட்டு திருப்பிக்கோங்க. திரும்ப அப்படியே இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் 2 சைடுமே தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 2 சைடு தைச்சிக்கலாம். அதே மாதிரி கீழே மடித்து தைக்காமல் இருக்கும். அந்த லைனிங் துணியும் மடித்து தைச்சிட்டு கீழே அந்த பாட்டத்தோட மெயின் ஃபேப்ரிக்கும் கீழே மடித்து தைச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சுடிதார் ரெடி ஆயிடும். நான் எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். கட்டிங் வீடியோலேருந்து ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே தனித்தனியாக இருக்குது. எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.